பெண்கள் வராங்க, ரெஸ்ட்ரோ பாஸ்க்கு பெண்கள் வராங்க அப்படின்னாலே அவங்க விச் மீன்ஸ் எல்லாத்துக்கும் லைக் ஓகே சொல்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. விச் மீன்ஸ் நம்ம வந்து அவங்கள என்ன வேணால் பண்ணலாம், எப்படி வேணால் பார்க்கலாம், என்ன வேணால் தொடலாம், இங்கே வரதுனாலே அவங்க தப்பான பெண்கள் தான், அவங்கள நான் இப்படிலாம் பண்ணுறேன்னு அவங்க கேள்வியே கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மித்து இருக்குது. சென்னை பொறுத்தவரை ஒரு பெருநகரம், இந்த பெருநகரத்தில் அதெல்லாம் வந்து ஒரு சர்வசாதாரண விஷயமா வந்து பல ஆண்டுகளாக வந்துருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இருந்தாலும் பெண்களுக்கு அந்த அளவுக்கான ஒரு ஃப்ரீடம் இங்கே இருக்கும், அந்த பெண்களுக்கான பாதுகாப்பு குறைபாடு இங்கே இருக்கு. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஏன்னா ஃபெமினிசம் நம்ம வந்துட்டாலே சூடோ ஃபெமினிசமும் இருக்குது, ஃபெமினிசமும் இருக்குது. அந்த சுதந்திரத்தை நான் எப்படி பயன்படுத்தணும், ஆண்களுக்கு நிகராக நானும் என்னோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை வந்து ரைஸ் பண்ணிக்கணும். அந்த இண்டிபெண்டன்சி அப்படிங்கிறது தப்பாக புரிந்து கொள்ளப்படுகிறதோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. என்னன்னா ஆண்களுக்கு நிகராக நானும் எல்லா டைம்லையும் வெளில போகணும், ஆண்களுக்கு நிகராக நானும் ஸ்மோக் பண்ணணும், நானும் ட்ரிங்க் பண்ணணும், அதுதான் ஃபெமினிசமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. சிட்டிலே பிறந்து வளர்ந்து இருக்கக்கூடிய பெண்களை விட இந்த மேக்சிமம் சிட்டியை தாண்டி ஊர் சைட்லேருந்து வராங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஃபாஸ்ட்டாக அடாப்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க வரும்போது ஈஸியாக நம்ம ஃபிட் ஆகிடணும், அந்த குரூப்பில் ஃபிட் ஆகிடணும். ஒரு வேளை நம்ம இப்படிலாம் இல்லைன்னா நம்ம கூட யாரும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டாங்களோ, நம்மளை மதிக்க மாட்டாங்களோ. இவங்க மீது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 செக்ஷன் கீழே ஆல்ரெடி கேசஸும் ஃபைல் பண்ணப்பட்டாச்சு. அட்டெம்ப்ட் டு மர்டர், வாலண்டரிலி காசிங் ஹர்ட், கிரிமினல் இன்டிமிடேஷன், இது எல்லாத்துக்கும் போடப்பட்டாச்சு. அதாவது இந்த ஆக்ட் படி உச்சபட்ச தண்டனையாக லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் டு டெத் பெனால்ட்டி. ஒருத்தவங்ககிட்ட தப்பா நடந்துக்க வந்தானா நீ செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக்கோ, இதை பண்ணு அதை பண்ணு, நம்ம எல்லாமே அந்த பெண்கள்கிட்ட சொல்கிறோம். எஸ், தப்பு இல்லை, ஓகே. பட் அந்த விஷயம் யாரால நிகழ்த்தப்படுதோ அங்கே மாற்றம் கொண்டு வந்தா, ஓகே, யார் செய்கிறாங்களோ அங்கேயே ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தா. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோட வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள் நம்மோடு இணைகிறாங்க. வணக்கம். வணக்கம். இப்போது கடந்த சில நாட்களாக வந்து பத்திரிகை செய்தியாக இருந்தாலும் சரி, ஊடகங்களாக இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள். தூத்துக்குடியாக இருந்தாலும் சரி, கோயம்புத்தூராக இருந்தாலும் சரி, சமீபத்தில் கோயம்பேடில் நடந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நம்ம தொடர்ச்சியாக வந்து பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகளை வந்து தினந்தோறும் கேள்விப்பட்டு தான் இருக்கும். ஒரு பெண் வழக்கறிஞராக உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது, இந்த சமூகத்தின் மீதான பார்வை உங்களுக்கு எப்படி? எஸ், ஆக்சுவலி இது எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு க்ரைம் நடக்குது அப்படின்னா அதை முதல்ல என்ன பண்ணப்படும் அப்படின்னா அரசியல் ரீதியாக வந்துட்டு லைக் ஒரு சாயம் பூசப்படுவதாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு கட்சி ரீதியாக பேசப்படுறது அப்படிங்கிறது தொடர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ நம்ம சில பல கேசஸில் வந்து ஃபியூ கேசஸில் வரும்போது நீதிமன்றமே அங்கே சொன்ன விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் எந்த பிரச்சனை பெண்களுக்கு அகெயின்ஸ்டாக நடந்தாலும், தட் இஸ் அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் விமென் அண்ட் அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் சில்ட்ரன் தான் அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் ஒரு ஸ்டேட்டாகவே கருதப்படும். ஏன்னா அது அவ்வளோ சென்சிட்டிவான மேட்ரு இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது அதை வந்து கட்சி பாகுபாடின்றி ஓகே எல்லாரும் பாதிக்கப்பட்டவங்களுக்காக ஒன்றுபட்டு செயல்படணும் அப்படின்னும், நாளைக்கு இதே மாதிரியான இன்னொரு சம்பவம் நடந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான எல்லா லைக் வழிமுறைகளையும் வந்து முன்னெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் மெயினாக அனானிசிட்டி கேஸில் வந்துட்டு பேசப்பட்ட ஒரு விஷயம். யார் அந்த சார் அப்படின்ட்டு வரும்போது எல்லாமே நீதிமன்றம் அழுத்தமாக சொன்ன ஒரு விஷயமாக இருக்குது. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம பார்த்தோன்னா ஆண்கள் அப்படின்னும் போது பிறப்பு முதல் இறப்பு வரை அப்படிங்கிற கான்செப்ட் போகும்போது அவங்களுக்கு எந்தவித பயாலஜிக்கல் சேஞ்சஸ் இருக்க போகிறது இல்லை இல்லையா. பட் பெண்கள் அப்படின்னா உங்களுக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் ஏஜ் 10 மாத குழந்தையில ஆரம்பித்து எல்லா வயதினருக்கும் இங்கே பாலியல் ரீதியான லைக் வன்புணர்ச்சிகளாக இருக்கட்டும், இல்லை சீண்டல்கள், பாலியல் ரீதியான லைக் எனி லைக் ஏதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஒரு அப்யூஸ் வந்து நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இல்லையா. அதே மாதிரி இங்கே இப்போ இந்த பப்ல நடந்த ஒரு விஷயம், அதாவது சனிக்கிழமை இரவு நடந்த ஒரு விஷயம், இங்கேயும் என்னால் திரும்ப எப்பவுமே எந்த கிரைம் நடந்தாலும் அது பெண்களை திரும்ப திரும்ப சாடுற ஒரு விஷயம் தான் இங்கேயும் என்னால் பார்க்க முடியுது இல்லையா. ஏன்னா இந்த மாதிரி நடக்கக்கூடிய கிரைம்ஸ் எல்லாமே தனி மனித ஒழுக்கத்தை சார்ந்த ஒரு விஷயமாகத்தான் இருக்குது இல்லையா. ஏன்னா இங்கே போகும்போது திரும்ப நான் நிறைய பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், திரும்ப அந்த பெண்களை நோக்கி வைக்கப்படுற கேள்வி தான். அவங்க ஏன் பப்புக்கு போகணும், அவங்க ஏன் குடிக்கணும், அவங்க போனதுனால தானே இப்படி நடந்தது, அவங்க பெற்றவங்க அவங்கள ஒழுங்காக வளர்க்கலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். அதே கேள்விகளை நம்ம அந்த 7 பேரை நோக்கியும் கேட்கலாம்ல. ஓகே, குடிக்கக்கூடாதுன்னா யாருமே குடிக்கக்கூடாது, பெண்களும் குடிக்கக்கூடாது, ஆண்களும் அங்கே குடிக்கக்கூடாது இல்லையா. இன்னொன்று, அது ஒரு தப்பான புரிதல் இருக்குது ஆண்கள் மத்தியில். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சொசைட்டி மத்தியிலையும் என்ன இருக்குன்னா, சில பேர் ஆக்சுவலி என்ன மாதிரியான ஒரு லைக் ஒரு தாட்டோடு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி பப்புக்கு பெண்கள் வராங்க, ரெஸ்ட்ரோ பாஸ்க்கு பெண்கள் வராங்க அப்படின்னாலே அவங்க விச் மீன்ஸ் எல்லாத்துக்கும்
லைக் ஓகே சொல்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. விச் மீன்ஸ் நம்ம வந்து அவங்கள என்ன வேணால் பண்ணலாம், எப்படி வேணால் பார்க்கலாம், என்ன வேணால் தொடலாம். இங்கே வரதுனாலே அவங்க தப்பான பெண்கள் தான், அவங்கள நான் இப்படிலாம் பண்ணுறேன்னு அவங்க கேள்வியே கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மித்து இருக்குது இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒரு அட்வான்டேஜாக அவங்க எடுத்துக்கிறாங்க. விச் மீன்ஸ் டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிறாங்க. நம்ம என்ன வேணால் பண்ணலாம், நான் பண்ணுவேன், நீ கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்பது தான் இதுலேயும் நடந்த ஒரு விஷயம் இல்லையா? ஏன்னா அந்த பசங்க வந்து இந்த 2 பெண்கள்கிட்டையும் போய் அந்த மாதிரி அத்துமீறல் நடக்கும்போது தான் கூட போன 2 ஆண் நண்பர்கள் போய் அதை கேட்கும் போது தான் அங்கே பிரச்சனையே ஆரம்பிக்குது இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆரம்பமே அதுவாக தான் இருக்கு. முதல்ல வந்து பேச்சுவார்த்தையாக இருக்கு, அப்புறம் அது கை கலப்பா ஆகுது. அங்கேருந்து வெளியே பார்க்கிங்க்கு வராங்க. பார்க்கிங்லேருந்து ஒரு 300 மீட்டர் வெளியில தான் வந்து இந்த சம்பவமானது காரில் அடித்து தூக்கி வீசப்பட்டு ஒரு 100 மீட்டர் இடைவெளியில் போய் விழுறவங்க தான் ஒருத்தவங்க சம்பவத்தை அன்று அப்போவே இறந்து போகிறாங்க, இன்னொருத்தவங்களும் இன்னைக்கு காலையில் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் இதில் விஷயமா இருக்குது இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இதில் அந்த 2 ஆண்களும் லைக் குடிக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த இடத்துல இருக்குது. இந்த பர்டிகுலர் கேஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கலெக்டிவாக தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஓகே, ஏன்னா இங்கே திரும்ப பேசப்பட்ட ஒரு விஷயம், 21 வயசுக்குள்ளே இருக்கவங்கள எப்படி நீங்கள் பப்புக்குள்ளே அலோவ் பண்ணீங்க இல்லையா? கேட்கப்படுற ஒரு விஷயம் அதுவாக தான் இருக்குது. ஏன்னா ஆக்ட் படியே நம்ம பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் லைக் 2 விஷயம். ஒன்று வந்து தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1937 இருக்கட்டும், இல்லை ரூல் 11A சப்க்ளாஸ் A அண்ட் சப்க்ளாஸ் B ஆஃப் தமிழ்நாடு லிக்கர் ரீட்டைல் வெண்டிங் ரூல்ஸ் 2003 ஆகட்டும், சொல்கிற விஷயம் 2. ஒன்று 21 வயசு கீழே இருக்கவங்களுக்கு லிக்கர் ஆனது லைக் செல்லிங் ஆர் சர்விங், சேல்ஸும் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு சர்வும் பண்ணக்கூடாதுன்றது ஒன்று. அதை மீறி உங்களுக்கு ஏதாவது அவங்களோட அப்பியரன்சஸில், ஃபிசிக்கல் அப்பியரன்சஸில் வயது நோக்கி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அவங்களோட பர்சனல் லைக் கார்ட்ஸ், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி ஆர் அந்த டிரைவிங் லைசன்ஸ், இதை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். தட் இஸ் ஃபார் ஏஜ் கிராஸ் செக் நீங்கள் பண்ணணுன்ற ஒரு விஷயம். இதனை நோக்கி தான் ரீசெண்டாக தமிழ்நாட்டில் தாவேக்கா அரசு பொறுப்பேற்றதும் ஒரு விஷயத்தை வந்து ஸ்ட்ரிக்டாக என்ஃபோர்ஸ் பண்ணியிருந்தாங்க. 21 வயது கீழே இருக்கவங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக ஆல்கஹாலானது அங்கே கொடுக்கப்படக்கூடாது, ஓவர் த கவுண்டர் வந்து சேல்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது இல்லையா? அதை மீறி இருந்தது அப்படின்னா உங்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும்னு அங்கே வந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. ஓகே, ஸோ இங்கே அந்த பப்பை நோக்கி வைக்கப்படுற ஒரு கேள்வி என்னவாக இருந்ததுன்னா, எப்படி அந்த பவுன்சர்ஸ் உள்ள அலோவ் பண்ணாங்க வித்தவுட் செக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதற்கு இன்றைக்கி என்ன ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னா, அவங்க இதை பற்றி முன்னாடியே தெரிந்திருந்த அந்த பெண்களும் அந்த ஆண்களும் ஏஐயில் போட்டு ஃபேக்காக ஒரு கார்டு ரெடி பண்ணாங்க அப்படின்னு அவங்க தரப்புலேருந்து ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டதான் இந்த இடத்துல இருக்குது. ஓகே, ஒன்று. ரெண்டாவது, முதல்ல அதில் ஒரு பையன் ஒரு வீடியோவும் ஃபுல்லாக லைக் கொடுத்துருந்தார் இல்லையா என்ன நடந்ததுன்னு. அந்த வீடியோவில் அவர் சொல்லியிருந்த விஷயம், இந்த மாதிரி நாங்கள் மேலே பவுன்சர்ஸ் கிட்ட பேசிட்டு கீழே வரும்போது உள்ளே என்ன நடந்தது அப்படின்ற விஷயம்லாம் அவர் சொல்லியிருந்தார். அந்த பெண்கள் எங்ககிட்ட வந்து சொன்னாங்க, இவங்க இந்த மாதிரி தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறாங்க, தேவையில்லாத இடத்துல கை வைக்க முயற்சி பண்ணுறாங்கன்னும் போது நாங்கள் பவுன்சர் கிட்ட போய் சொல்லிட்டோன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. இந்த பவுன்சர்ஸ் எப்படி இருக்குது அவங்களோட இந்த மென்டாலிட்டினா, என்னோட ஒரு அட்மாஸ்பியருக்குள்ளே, என்னோட இதுக்குள்ளே, வளையத்துக்குள்ளே எதுவுமே நடக்கூடாது, வெளியே போய் என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நடக்குதா, பொண்ணுங்க கிட்ட இந்த மாதிரி பண்ணுறாங்களா, உள்ளேயே இவ்வளோ பிரச்சனை பண்ணுறவங்க, இத்தனை பேர் தடுக்க இருந்து பண்ணுறவங்க வெளியில் போனால் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயன்றதை அவங்க யோசிச்சிருக்கணும். அந்த இடத்துல அவங்க வந்து தப்பு பண்ணியிருக்காங்க, அந்த நிர்வாகம் தப்பு பண்ணி. எஸ், சி ஒன்று இல்லைனா வந்து போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும் இல்லையா? அதுவும் பண்ணலை. இந்த ஏஜ் செக்கிங்கில் வந்து இப்போ லைக் ஐடி கார்டு ஃபேக்கா அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? சி இன்னொன்று வந்து என்னென்னா, இந்த 21 வயசு கீழே இருக்கவங்க வந்துட்டு உள்ளே போகிறதுன்னு அந்த லைக் பப் ஆர் லைக் ரெஸ்டோ பார்ஸோட ஓனர்ஸ் ஆர் லைசன்ஸ் ஹோல்டர் எத்தனை வாட்டி உள்ளே இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, கரெக்டாக தான் இருக்கா, ரூல்ஸ் படி தான் போகுதா அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா அந்த பையனே சொன்ன ஒரு விஷயம் அங்கே என்னவா இருந்தது அப்படின்னா, லைக் நாங்கள் கப்பல் என்ட்ரியில் போயிட்டோம், 1500 ரூபா கொடுப்போம், இல்லை டிஜே பாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். சில இடத்துல அந்த பிரைப் கரப்ஷனும் வந்து ஒரு விஷயமா இங்கே வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது இல்லையா? ஏன்னா அந்த பவுன்சர்ஸ்க்கு ஏதாவது காசு கொடுத்துடலாம், கொடுத்துட்டு நம்ம உள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரியான சம்பவங்களும் இங்கே நடக்கிறத நம்ம பார்க்க முடியுது இல்லையா? ஸோ நம்ம அதுலேயும் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும் ஒரு பக்கம். இன்னொன்று இங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அதில் முதல்ல இறந்த அந்த பெண் வந்துட்டு ஸ்ரீலங்காவை சார்ந்த பெண் இல்லையா? அதாவது அவங்க இலங்கை தமிழர் மறுவாழ்வு மீட்பு முகாம் விழுப்புரத்தில் இருந்தவங்க, இருந்து படித்தவங்க, இன்ஸ்டாகிராம் மூலியமாக பழக்கம் ஏற்பட்டு தான் மே 19ஆம் தேதி தோழியை பார்க்க சென்னை வந்தாங்கன்ற மாதிரி ஒன்று சொல்லப்படுது. இன்னொன்று அவங்க காலேஜ் இதுக்காக வந்தாங்கன்ற மாதிரி வெவ்வேறு மாதிரியான தகவல்கள் இங்கே சொல்லப்படுது. ஓகே, வந்தவங்க அன்னைக்கு நைட்டுக்கு மூவி போயிட்டு லேட்டாக வந்தாங்கன்னும், அவங்க அம்மா வந்து என்ன ஏதுன்னு கேட்கும்போது சொல்லாமல் வெளியில் வந்துட்டாங்கன்ற மாதிரியான தகவலும் இங்கே இருக்குது. ஓகே, ஏன்னா இந்த சம்பவம் நடந்தது நைட் அரௌண்ட் ஒரு 11 to 12. ஓகே, அந்த பிரச்சனை நடந்தது 11:30 to 12 அந்த மாதிரி, உள்ளே நடந்தது 11 o'clock இந்த மாதிரியான ஒரு டைமிங்காக இருக்குது. ஓகே, அது இல்லையா? அவங்க முதல்ல 4 பேர் ஸ்கூட்டியில் போனது தப்பு, விச் இஸ் அகெயின்ஸ்ட் லா. ஓகே, அது அவங்கள வந்து சேவ் பண்ணுறதுக்காக தான் கூப்பிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், என்னன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா,
இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது, அவங்கள வேகமாக நாங்கள் கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் கொண்டு போய் சேர்த்துடணும்னு நினச்சோம். அதனால தான் முன்னாடி பின்னாடியும் பசங்க நடுவில் அந்த 2 பெண்களை உட்கார வச்சு நாங்கள் சேஃபாக கொண்டுட்டு போயிடணுன்றதுனால தான் அவங்க 2 பேரும் ட்ரிங்க் பண்ணியிருந்தாங்க. வேறு நாங்கள் ட்ரிங்க் பண்ணல, சேஃபாக வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுறணும்னு தான் நாங்கள் போனோம். ஃபஸ்ட் டைம் வந்து இடித்தாங்க, செகண்ட் டைம் கற்கள் வந்து நாங்கள் எரியலை, வேறு யாரோ எரிஞ்சதை நாங்கள் எரிஞ்சதாக நினச்சிக்கிட்டாங்க அவங்க கார் மீதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஃபஸ்ட் ஒரு வாட்டி இடித்தாங்க, அப்போவே வந்து வண்டி தடுமாறுற மாதிரி தான் இருந்துச்சு, ஷேக் ஆச்சு. திரும்ப நாங்கள் அங்கேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணும்போது வேகமாக வந்து இடித்ததுனால தான் இந்த சம்பவம் நடந்தது. எங்களுக்கும் இந்த பசங்களுக்கும் கை காலெல்லாம் அடிகள் அங்கே பட்டிருந்தது இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்க்கும்போது அந்த 7 பேர் அந்த அரெஸ்ட் பண்ணப்பட்ட சுமன் சக்திவேல், பாலகுரு, கிஷோர்குமார், ராகுல், விமல், மோகனசுந்தரம், ஜோஷ்வா, இவங்க 7 பேரும் பண்ணதும் தவறான ஒரு செயல் தான் இல்லையா. நான் சொன்ன மாதிரி பப்புக்குள்ளே வந்துட்டாங்க, பெண் இருக்காங்க, நம்ம என்ன வேணா பண்ணிடலாம் அப்படிங்கிறது தவறான ஒரு விஷயம். அவங்களும் இந்த இடத்துல ரெஸ்பான்சிபிள். ஸோ இந்த விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டியாக தான் இது நம்ம வந்து பார்க்க வேண்டிய இடத்துல இருக்குமே தவிர அந்த பெண்களை மட்டுமே நோக்கி குற்றம் சொல்வது சரியில்லாத ஒரு விஷயம் தான். இப்போ அந்த பெண்கள் வந்து அந்த நேரத்தில் ஏன் அங்கே போகணும், பெண்கள் வந்து மது அருந்திருந்தாங்க அப்படிங்கிற வந்து ஒரு விமர்சனம் ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போது ஒரு பெருநகரம், சென்னை பொறுத்தவரை ஒரு பெருநகரம், இந்த பெருநகரத்தில் அதெல்லாம் வந்து ஒரு சர்வசாதாரண விஷயமா வந்து பல ஆண்டுகளாக வந்துருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இருந்தாலும் பெண்களுக்கு அந்த அளவுக்கான ஒரு ஃப்ரீடம் இங்கே இருக்கும், அந்த பெண்களுக்கான பாதுகாப்பு குறைபாடு இங்கே இருக்கா? அதுதான் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பொதுவாகவே ஒரு நார்மலாக இருக்கும் போது ஒரு இரு தரப்புக்குள்ளே சண்டை வருது அப்படின்னாலே அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும்னு நமக்கு தெரியும். கோவத்தில் அடிச்சுக்கிறாங்க, பேசிக்கிறாங்க அப்படின்னும் போது இன்றைக்கி நடக்கக்கூடிய க்ரைம்ஸில் மேக்ஸிமம் பார்த்தோன்னா 3 விஷயத்தோட பங்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஒன்று ஆல்கஹால், 2வது ட்ரக்கு, 3வது பான் மூவி அடிக்ஷன், எஸ்பெஷலி அகெயின்ஸ்ட் விமென் இல்லையா. அப்போ அந்த மாதிரி அவங்க எல்லாருமே அந்தளவுக்கு ட்ரிங்க் பண்ணியிருக்காங்கன்னும் போது அந்த இடத்துல ஒரு குருட்டு லைக் ஒரு தைரியமும் இல்லை வந்து அந்த பழி வாங்கக்கூடிய ஒரு ரிவெஞ்ச் மோடும் இன்னும் அக்ரெசிவாக இருந்திருக்கும் இல்லையா. ஏன்னா அங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னா, நீ என்ன உள்ள கேள்வி கேட்டுல என் மேலே நீ கை வைக்க வந்துட்டல, அங்கே கூட அவங்க செஞ்சது தப்புன்னு அவங்க நினச்சிருந்தாங்கன்னா இது நடந்திருக்காது இல்லையா. அந்த 7 பசங்களோ அப்போ நான் அவனை என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற ஒரு அக்ரெசிவ் டோனில் அது நடந்திருக்கு இல்லையா. ஒன்று. இன்னொன்று, இந்த பாதுகாப்பு குறைபாடு அப்படின்னு நம்ம போகும்போது யூஸ்வலாக நம்ம நிறைய பார்த்துருப்போம். போகும்போது என்னென்னா இந்த மாதிரி பப்புக்கு வெளியே கொஞ்சம் தூரத்தில் போலீஸ்லாம் நிற்கிறத பார்த்துருப்போம் இல்லையா. ஏன்னா செக்கிங்காக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும். இன்றைக்கி அந்த ஒரு அவ்வளோ மெயின் ரோட்டில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னும் போது போலீஸ் இல்லையா அங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா நமக்கு. அந்த இடத்துல ஒரு பேட்ரோலாக இருக்கட்டும், இல்லை செக்கிங் பாயிண்ட் இதுவாக இருக்கட்டும், எதுவுமே இல்லையான்ற ஒரு விஷயம் நமக்கு கேள்வி. சிசிடிவி காட்சிகளும் ஏன் வெளியாகலை அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. ஆமாம், சிசிடிவி காட்சி ஏன் வெளியில் ஆகலைன்றதை தாண்டி மேண்டேட்ரியாக இந்த மாதிரியான விஷயங்கள் மீடியாக்கோ பப்ளிக்கோ கொடுக்கணுமான்னு கேட்டால் விச் இஸ் நாட் மேண்டேட்ரி. ஓகே, ஏன்னா சிசிடிவியை வச்சு ஐ திங்க் ஒரு சிசிடிவி ஏதோ வெளியே இருந்ததுன்னு நினைக்கிறேன், நான் நேத்தோ இன்னைக்கும் பார்த்தேன். ஓகே, சிசிடிவியை வைத்து அது ஒரு முக்கிய ஆதாரமாக கருதப்படும் இந்த இடத்துல வந்துட்டு லைக் அடுத்தடுத்த கட்டம் போகும்போது. ஏன்னா இவங்க மீது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 செக்ஷன் கீழே ஆல்ரெடி கேசஸும் ஃபைல் பண்ணப்பட்டாச்சு. புதுச்சேரியிலேருந்து ஒரு சில பேரையும், விருகம்பாக்கம், வலசரவாக்கத்துலேருந்து ஒரு சில பேரையும் இங்கே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிஎன்எஸ் ஆக்ட் கீழே செக்ஷன் 103, 109 clause 1, 115 clause 2, செக்ஷன் 351 clause 3 இது எல்லாமே போடப்பட்டாச்சு. அட்டெம்ப்ட் டு மர்டர், வாலண்டரிலி காசிங் ஹர்ட், கிரிமினல் இன்டிமிடேஷன், இது எல்லாத்துக்கும் போடப்பட்டாச்சு. அதாவது இந்த ஆக்ட் படி உச்சபட்ச தண்டனையாக லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் டு டெத் பெனால்ட்டி. ஓகே, மினிமம் 7 years to 10 years. ஸோ இங்கே விச் மீன்ஸ் அகெயின் லா அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இது எல்லாமே நிரூபணமாக ப்ராப்பராக ஆகிற பட்சத்தில் எஸ் அந்த இடத்துல அவங்களுக்கு உச்சபட்ச தண்டனையானது கொடுக்கப்பட தான் போகுது. அதில் சிசிடிவி அப்படிங்கிறது மிக முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்னும், சுற்றி இருந்த பார்த்த விட்னஸ் அவங்க எல்லாருமே இதில் அடுத்தடுத்து போகும்போது சார்ஜ் ஷீட் ஃபைலிங் அடுத்தடுத்து போகும்போது ஒரு முக்கிய பங்கை நோக்கி போவாங்க. ஏன்னா இங்கே இந்த பாதுகாப்பு குறைபாடா அப்படிங்கிறத நம்ம போகும்போது இது எல்லாரும் பொறுப்பேற்றுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா. ஏன்னா வந்துட்டாங்க ஒரு பப்புக்குள்ளே, ஒருவேளை அவங்க அப்பயே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா இந்த விஷயம் தவிர்க்கப்பட்டிருக்கலாம். மேபி அவங்களுக்கும் ஒரு பயம் வந்திருக்கும், பிரச்சனை நடந்துருச்சு, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, போலீஸ் வந்துட்டாங்கன்ற ஒரு விஷயம் இருந்திருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இங்கெங்கே சில தவறுகள் நடந்ததுனால ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு 2 உயிர்களானது இங்கே வந்துட்டு போயிருக்கு அப்படிங்கிறது தான் மிக சோகமான விஷயம். இப்போ இந்த அடுப்பங்கரில் இருந்த பெண்களை வந்து ஒரு கல்வி பூத்தி அவங்கள வந்து ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு வரதுக்கு நிறைய பேர் போராடி இருக்காங்க. ஆமாம், அந்த போராட்டத்தின் விளைவாக பெண்களுக்கு இன்றைய கல்வி, வேலை வாய்ப்பு எல்லாத்துலேயும் வந்து பெண்கள் வந்து உயர்ந்த இடத்துல வந்திருக்காங்க. எடுத்துக்காட்டு உங்களே சொல்லலாம். இந்த பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பப்பு குடிக்கிறது இந்த லெவலுக்கும் பெண்கள் போயிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பெண்களுடைய அந்த சுதந்திரம் ரொம்ப வேகமாக வந்திருக்கா அப்படின்னு. இங்கே வேகத்தை தாண்டி நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம நிறைய இருக்கணும். என்னன்னா அந்த ஆண் மனப்பான்மை அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னீங்க. ஏன்னா ஆண்கள் அப்படின்னாலே நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி பெண்களை அடிமைப்படுத்தின ஆண் இருக்கு, அதே இடத்துல இன்னைக்கு பெண்கள் இருக்காங்க. ஆமாம், டிபெண்ட்ஸ் ஆக்சுவலி. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா
ஃபெமினிசம் ஆர் ஃபெமினிஸ்ட் ஓகே மேல் ஆர் மேல் ஷாவனிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய கேப் இங்கே இருக்குது இல்லையா? ஏன்னா ஃபெமினிசம் நம்ம வந்துட்டாலே சூடோ ஃபெமினிசமும் இருக்குது, ஃபெமினிசமும் இருக்குது. என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதே நானே சொல்லுவேன். ஏன்னா சொல்லும் போது இந்த இடத்துல இப்போ நானே இருக்கேன் அப்படின்னா அந்த சுதந்திரத்தை நான் எப்படி பயன்படுத்தணும், இல்லை நான் வந்து ஒரு விமன் எம்பவர்மெண்ட்டை நோக்கி எப்படி ஒரு ஃபெமினிஸ்டாக ஒரு ஃபெமினிஸ்ட் ஆட்டிடியூடோட எப்படி அணுகணும் அப்படின்னா ஆண்களுக்கு நிகராக நானும் என்னோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை வந்து ரைஸ் பண்ணிக்கணும். அவங்களுக்கு நிகராக நானும் படிக்கணும், அவங்களுக்கு நிகராக நானும் சமுதாயத்தில் ஒரு ஆளாக என்னோட ஐடென்டிட்டியை நான் வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது தான் வந்துட்டு என்னோட கனவுகளை நோக்கி நான் உழைக்கணும். அதுக்கு லைக் எல்லாருக்கும் என்னன்றதை புரிய வச்சு நான் சாதிச்சு காட்டணும் அப்படிங்கிறது எல்லாமே இஸ் வாட் இஸ் ஃபெமினிசம் இஸ் இல்லையா? பட் இன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த இண்டிபெண்டன்சி அப்படிங்கிறது தப்பாக புரிந்து கொள்ளப்படுகிறதோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? என்னன்னா ஆண்களுக்கு நிகராக நானும் எல்லா டைம்லையும் வெளில போகணும், ஆண்களுக்கு நிகராக நானும் ஸ்மோக் பண்ணணும், நானும் ட்ரிங்க் பண்ணணும், அதுதான் ஃபெமினிசமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இன்னொன்று இன்றைக்கி எப்படி ஆகுதுன்னா இந்த மோஸ்ட்லி இந்த பெண்களுக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம அந்த அடாப்டேட்டிவ் கல்ச்சருன்றதை ரொம்ப நோக்கி போகிறாங்க, விச் மீன்ஸ் அந்த ஃபேண்டசி ஃபாஸ்ட் வேர்ல்டை நோக்கி இல்லையா? என்னென்னா இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிட்டிலே பிறந்து வளர்ந்து இருக்கக்கூடிய பெண்களை விட இந்த மேக்ஸிமம் சிட்டியை தாண்டி ஊர் சைட்லேருந்து வராங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஃபாஸ்ட்டாக அடாப்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எப்படின்னா அந்த கோயம்பேடு விஷயத்துல கூட அதான் நடந்தது. எக்ஸாக்ட்லி. ஏன்னா அதான் நான் இப்போ அந்த லிங்க் நான் கனெக்ட் பண்ண விரும்புகிறேன். ஓகே, ஏன்னா அவங்க வரும்போது ஈஸியாக நம்ம ஃபிட் ஆகிடணும், அந்த குரூப்பில் ஃபிட் ஆகிடணும். ஒருவேளை நம்ம இப்படிலாம் இல்லைன்னா நம்ம கூட யாரும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டாங்களோ, நம்மளை மதிக்க மாட்டாங்களோ. இதே இருந்து ஒரு ஒரு ஒர்க்கிங் செக்டாருக்குள்ளே வரவங்களா இருக்கட்டும், இல்லை சென்னை நோக்கி காலேஜ் ஒரு லைஃப்குள்ளே வரவங்களா இருக்கட்டும், அவங்களாம் மேக்ஸிமம் ஈஸி அந்த அடாப்டேட்டிவ் கல்ச்சருக்குள்ளே போகிறத நம்மளால் பார்க்க முடியுது இல்லையா? ஏன்னா இங்கே நம்ம இப்படி தான் நம்மளை மதிப்பாங்க போல, நம்மள அவங்க குரூப்பில் சேர்த்துப்பாங்க போல, ஸோ வி ஹாவ் டு பி லைக் திஸ் அப்படிங்கிற ஒரு லைக் கைண்ட் ஆஃப் ஃபேக் ஃபெமினிசம் அதுக்குள்ளே போயிடுறாங்களோ அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம் இல்லையா? விச் மீன்ஸ் எக்ஸ்ப்ளோர் எவ்ரி திங் அப்படிங்கிற கான்செப்டில் அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி அவங்க இழந்துடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே பயம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இருக்குது இல்லையா? அதே மாதிரி ஏன் இந்த மேல் இது அப்படின்னு போகணுன்னா தே ஷுட் நோ தேர் லிமிட்ஸ். மேல் இருந்தாலும் அதே மாதிரி இந்த கற்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் நான் அதை மென்ஷன் பண்ணேன். அது பெண்களுக்கும் இருக்குன்ற மாதிரி ஆண்களுக்கும் கண்டிப்பாக இருக்கு இல்லையா? ஏன்னா பயாலஜிக்கல் சேஞ்ச் இருக்குப்பா பெண்களுக்கு, எதாவது ஒன்றுனா ஈஸிலி தேல் கெட் ப்ரெக்னென்ட் ஒரு அடுத்தடுத்த கட்டம் அவங்களுக்கு ஃபிசிக்கல் பயாலஜிக்கல் சேஞ்சஸ் வந்துடும். அதனால தான் கற்புன்றதை தாண்டி ஆண்களுக்கும் அது இருக்குன்றது இருக்கு இல்லையா? ஏன்னா பப்பே இருந்தாலும் குடிச்சே இருந்தாலும் அங்கே அவங்க செய்த செயல் மிகவும் தவறான ஒரு செயல், அது வந்து அவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது இல்லையா? ஸோ இப்படி தான் இது நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் இந்த இடத்துல. இப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இது நம்ம கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கக்கூடிய இடத்துல தான் இங்கே எல்லாருமே இருக்கும். இப்போ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சுய ஒழுக்கம் நிச்சயமாக இருக்கும். எக்ஸாக்ட்லி, ஆமாம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ வந்து பெண்களுக்கான ஹராஸ்மெண்ட்டுக்கு எதிராக பெண்களுடைய வாய்ஸ் வந்து எல்லா இடங்களையும் வெளிப்படுதா அப்படின்னு கேட்டாச்சுன்னா நிச்சயமா இல்லை. ஒரு சில இடங்கள்ல வந்து தங்களுக்கு பிரச்சனை வந்துடும், இல்லைன்னா தங்களை சார்ந்தவர்கள் ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறதுனாலே நிறைய பெண்கள் வந்து சைலண்டா போறாங்க. இந்த விஷயத்துல கூட அவங்களுக்கு ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு, அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்றாங்க, அதுதான் வந்து அந்த பிரச்சனையை வந்து ஆரம்பமாகும். அப்போ இந்த விஷயம் வந்து வெளியே வரும்போது இனிமே வந்து பெண்களுக்கு இது வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்துமா? இப்படி ஒரு ஹராஸ்மெண்ட் நமக்கு நடக்குது, நம்ம வெளியே சொல்லியாச்சுன்னா அது வந்து வேற மாதிரியாக மாறும், ஒரு பயத்தை அவங்களுக்கு உருவாக்கும். எஸ், சி அதற்கு காரணம் நம்ம எல்லாரையும் சொல்ல வரல, ஒரு சில பெரிய சொசைட்டியில் இருக்கக்கூடிய மனிதர்களும் காரணம் இல்லையா அதுக்கு? ஏன்னா இங்கேயுமே வந்துட்டு திரும்ப இங்கே நம்ம தப்பு செஞ்சவங்களை வந்து நோக்கி கேள்வி கேட்டோம் அப்படின்னா அடுத்து செய்யக்கூடியவர்களுக்கு அந்த பயம் இருக்கும் இல்லையா? இங்கேயும் திரும்ப நான் அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பொண்ணுங்களை அவங்க பெற்றவங்க சரியா வளர்க்கல, அவங்களை அனுப்பிச்சிட்டாங்க வச்சுட்டாங்க அப்படிங்கிறத தாண்டி ஒரு பக்கம் இவங்க செஞ்சது தவறுனா இங்கே வந்து ஜெண்டர் லைக் அன்பயாஸ்டாக யார் செய்தாலும் அது தவறு தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு இந்த பெண்களை நோக்கி ஸ்டில் அந்த பயம் இருந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா நானுமே போகும்போது நிறைய பேர் அட்ரஸ் பண்ணும் போதாக இருக்கட்டும், ஏன்னா பீங் லைக் பாஷ் அண்ட் போக்ஸோ ட்ரைனர்னா ஒரு இன்ஸ்டிடியூஷனோ இல்லை ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு போகும்போதாக இருக்கட்டும், எல்லாருக்கும் சொசைட்டியை சார்ந்த ஒரு பயம் இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் பிளேஸில் எடுத்துக்கோங்களேன், ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் பாஷ்ன்னு சொல்லுவோம். லைக் நான் அங்கே ஒரு கமிட்டி மெம்பராக போய் உட்காரும் போதாக இருக்கட்டும், எல்லாரும் அங்கே யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம், அவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை அவங்க வெளியே கொண்டு வரதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா அவங்க தான் சோல் பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை எங்கேயோ ஒரு மூளையிலேருந்து அவங்கள ப்ரூவ் பண்ணணும்னு சிட்டியை நோக்கி வந்திருக்கலாம் இல்லையா? அந்த இடத்துல வந்திருக்காங்க அப்படின்னும் போது ஒருவேளை நம்ம இதெல்லாம் வீட்டில் சொன்னால் திரும்ப நம்மளை வேலைக்கு அனுப்ப மாட்டாங்களோ, நம்ம கனவுகளை நோக்கி நம்ம போக முடியாதோ அப்படிங்கிற மாதிரி. நாளை பின்ன கணவருக்கு தெரிஞ்சால் அது நம்ம வேலைக்கு அனுப்ப மாட்டாலோ, வீட்டில் என்ன ஆகும், இந்த மாதிரி சம்பவம் நடந்துருச்சு, ஐயோ உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இனிமேல் நீ அந்த இடத்துக்குலாம் போவாதுன்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? புரிஞ்சுக்கக்கூடிய பெற்றோர்கள் எவ்வளோ பேர் அந்த இடத்துல இருக்காங்க?
ஓகே, ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதனால தான் பெண்கள் இன்னும் அந்த பயந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்காங்க. இங்கே அகைன் லாவும் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்குது. இதே அன்ஆனஸ்டி கேஸ் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த பொண்ணோட ஐடென்டிட்டி வெளியில் விட்டுட்டாங்க அப்படின்னு ஈவன் போலீஸ் அஃபிஷியல் கூட உள்ள இன்க்ளூட் பண்ணப்பட்டாங்க இல்லையா? ஏன்னா 2 வருடம் அவங்களுக்கு தண்டனை இருக்குன்ற வரைக்கும் இந்த இடத்துல இருக்கு. யார் அவங்களோட ஐடென்டிட்டியை வெளியே விட்டாலும் தட் இஸ் வாட் லா சேஸ். விக்டிமோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. பட் இவங்க எல்லாம் பயப்படுறது ஒரு பக்கம் சொசைட்டிக்காகவும் தான். ஓகே, ஏன்னா இங்கே பெண்களோட ரோல் தான் ஜாஸ்தி. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்துருச்சா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதோட அவங்க வேலை நிற்க போகிறது கிடையாது. கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் இருக்குது, ஃபைனலாக அவங்க கோர்ட்டுக்கு வரணும், யார் அதை தப்பு செஞ்சாங்களோ அதுக்கு ப்ரூவ் பண்ணி அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும். இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் பெண்கள் அதுக்குள்ள கோ த்ரூ பண்ணணும் இல்லையா? ஓகே, அது சொசைட்டியோட பார்வை கொஞ்சம் மாறுச்சுன்னா மேபி பெண்களுக்கு ஒரு விதமான தைரியம் அங்கே அவங்களால கொடுக்கப்பட முடிஞ்சது அப்படின்னா இந்த ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக மாறலாம். இப்போ 4 பேர் ஒரு பைக்கில் போய் ஆக்ஷன் நடக்குது, அதில் 2 பெண்கள் இறந்தனால அந்த விஷயம் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு பேசப்படும். அப்போ இந்த சமூகம் வந்து பெண்களுடைய பாதுகாப்பாக இருந்தாலும் சரி, பெண்கள் உரிமைக்காக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு வந்து தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஊடகங்களும் அதை வந்து பெருசாக பேசிட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து பெண்களுக்கு எதிரான இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரணும்னா இந்த சமூகத்தில் மாற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த சட்டத்தில் மாற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இதில் பார்த்தோன்னா சட்டத்தில் ஆல்ரெடி, ஏன்னா நம்ம ஒரு கலோக்கியலாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, சட்டங்கள் வந்துட்டு கடுமையாக்கப்படணும், தண்டனைகள் கடுமையாக்கப்படணும்ன்ற ஒரு விஷயம் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டுட்டு தான் இருக்குது. ஓகே, பட் இந்த இடத்துல உட்காந்து பார்க்கக்கூடிய பர்சனாக நமக்கு ஆல்ரெடி சட்டங்களும் தண்டனைகளும் கடுமையாகத்தான் இருக்குது. ஏன்னா விமனை ப்ரொடெக்ட் பண்ண மாவு கட்டு போடுறது ஒரு தீர்வாக இருக்கும். இல்லை, அதுதான் நான் சொல்ல வரேன். என்னன்னா பெண்களை வந்துட்டு இங்கே பாதுகாக்க நியர்லி டு 40 லாஸ் இருக்குது. ஓகே, இதே இப்போ ரீசெண்டாக வந்து விளாத்திக்குளம் எடுத்துக்கலாமே, அங்கே அந்த கொடூரன் செய்த செயலுக்காக டபுள் டெத் பெனால்ட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு மேலே என்ன உச்சபட்ச தண்டனை இருக்க முடியும் இந்த இடத்துல? ஏன்னா ஸ்டில் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் ஆன டெத் பெனால்ட்டி இஸ் அ டிபேட்டபிள் கான்செப்ட் இன் இந்தியா இல்லையா? ஏன்னா நமக்கு நிர்பயா கேஸாக டெத் பெனால்ட்டி கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் டெத் பெனால்ட்டினா ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்க்கு கொடுக்கப்படக்கூடிய ஒன்று தான் இல்லையா? ஏன்னா யாருடைய உயிரை எடுப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது, ஒரு கொலை செய்யக்கூடாதுன்ற மாதிரி, அது இன்ஹியூமன் ட்ரீட்மெண்ட்ன்ற மாதிரி நிறைய அங்கே வந்து நோக்கி நிறைய லைக் ஒரு டிஸ்கஷன்ஸ் வைக்கப்பட்டாலும் பட் இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. நீ பெண்களுக்கு அகெயின்ஸ்ட் அந்த கொடூரமான செயலில் ஈடுபட்டினா உனக்கு லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் டு டெத் பெனால்ட்டி. இன்னொரு வழக்கில் இருந்து ஒரு குற்றவாளி வந்து விடுதலை செய்யப்பட்டதும் நம்ம எஸ் தஷ்வந்த் கேஸ் அது வரும்போது பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் அதையும் இப்போ வந்து அரசு வந்து முன் எடுத்திருக்காங்க கையில். நம்ம அந்த இடத்துல இங்கே பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க எவிடன்ஸை சார்ந்து தான் இருக்க போகுது. ஒருவர் இவர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்கிறதுக்கும் எவிடன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இவர் குற்றவாளி இல்லைன்னு சொல்லும் போது அங்கே எவிடன்ஸ் இல்லைன்ற ஒரு டிஃபால்ட்டு தான் இருக்கும். இவர் குற்றவாளி என்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு பேஸ் தான் அந்த இடத்துல போகும் இல்லையா? ஸோ முழுக்க முழுக்க எவிடன்ஸை சார்ந்து போகக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் அந்த இடத்துல இருக்கும். ஓகே, ஸோ அப்படி எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில் எஸ் அங்கே சட்டங்களும் தண்டனைகளும் கடுமையாகத்தான் இருக்குது. பட் இங்கே மாற்றம் வர வேண்டியது அப்படிங்கிறது சொசைட்டி கிட்ட இருந்தும் நம்ம பார்க்கணும். ஓகே, ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைய பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரிவென்டிவாக அப்படிங்கிறத தாண்டி ஒரு விஷயம் நடந்தால் இப்படியெல்லாம் நீ பண்ணு, ஒருத்தவங்ககிட்ட தப்பாக நடந்துக்க வந்தானா நீ செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக்கோ, இதை பண்ணு அதை பண்ணு, நம்ம எல்லாமே அந்த பெண்கள்கிட்ட சொல்கிறோம். எஸ், தப்பு இல்லை, ஓகே. பட் அந்த விஷயம் யாரால் நிகழ்த்தப்படுதோ அங்கே மாற்றம் கொண்டு வந்தா ஓகே, யார் செய்கிறாங்களோ அங்கேயே ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வீட்லேயா இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்கூல்லையா இருக்கட்டும், மாரல் வேல்யூஸ் ஓரியன்ட் கிளாஸஸ் எங்கேயா இருக்கான்னு கேட்டால் இல்லை இல்லையா? ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு உட்கார வைங்க, ஆண் பிள்ளையும் உட்கார வச்சு பெண் பிள்ளையும் உட்கார வச்சு நீ இந்த தப்பெல்லாம் பண்ணினா உன் லைஃப் இப்படியெல்லாம் போயிடும், நீ உன்னோட லைஃப்பில் ஒரு எய்ம் அப்படிங்கிறத நீ அச்சீவ் பண்ண முடியாது, உன்னோட டெஸ்டினி வந்து லைக் ஜெயிலாக தான் இருக்குன்றதை நீங்கள் சின்ன வயசுலேருந்தே சொல்லி வளர்த்திங்கன்னா அந்த பயம் செய்ய அந்த ஒரு இது வருமா, தைரியம் வருமா? கண்டிப்பாக வராது. இதுதான் நான் எப்பவுமே சொல்லக்கூடிய மாதிரி கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு பக்கம் காவல்துறையாக இருக்கட்டும், இல்லை நீதித்துறையாக இருக்கட்டும், எஸ் நடக்கக்கூடிய விஷயத்துக்கு ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டு தான் இருக்காங்க, கொடுக்க ரெடியாக தான் இருக்காங்க. பட் அதற்கு முன்னாடி மாற்றம் வர வேண்டியது இந்த சொசைட்டியில் வரக்கூடிய, அதாவது சொசைட்டின்றது நம்ம மக்கள் தானே. ஸோ சேஞ்ச் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் வித்தின் அப்படிங்கிற மாதிரி மனித மனங்களில் அந்த மாற்றமும் அந்த ஒரு கம்ப்ளீட் அந்த அட்மாஸ்பியர் சேஞ்சும் வரும்போது தான் இதோட கைகோர்க்கும் போது நம்ம அடுத்ததை நோக்கி இந்த மாதிரி கிரைம் நடக்காமல் இருக்கிறத அட்லீஸ்ட் நோக்கி நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியும். நிறைய விஷயங்களை வந்து எங்களோட பகிர்ந்துட்டீங்க. ஓகே, நன்றி. நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.